இன்னைக்கு ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ கேசரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். எப்பவும் போல் ரவையில் கேசரி பண்ணாமல் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக கோதுமை ரவையில் கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சம்பா கோதுமை ரவை. இது வந்து பியூரான பசு நெய் எடுத்திருக்கேன். இது வந்து தேவையான பொருட்கள். அதுக்கடுத்து வானலியில் கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு அதில் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து ஃபஸ்ட்டு முந்திரி வறுபட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து திராட்சை சேர்த்து வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் வந்துட்டு அந்த கோதுமை ரவையை வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நெய் பத்தலை அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான பட்சத்தில் நீங்களுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து விட்டுருக்கேன். இது கூடவே கேசரி பவுடர் வந்து தண்ணியில் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேசரி பவுடர் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். ரொம்ப நமக்கு ரவை வந்து சட்டுன்னு வெந்துடும். ஆனால் கோதுமை ரவை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரி கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு வந்து உப்பு வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 டம்ளர் அந்த கோதுமை ரவைக்கு வந்து 2 டம்ளர் ஒயிட் சுகர் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் போட விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல கலர் வந்து டிஃப்ரெண்ட் கொடுக்கும். இது கூடவே வந்து நான் பேரிச்சம்பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ரொம்ப சுவையான கோதுமை ரவையில் கேசரி வந்து செஞ்சாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.